ஹலோ எவ்ரிவன். நம்ம எல்லாத்தோட அப்பியரன்ஸ்லேயுமே ஏதாவது பிரச்சனை இருக்கும். அதை வந்துட்டு நம்ம வெளியில் யார்கிட்டேயும் சொல்லவும் மாட்டோம். அது வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு அதை மறைக்கிறதுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி என்னோடய ஹேரில் இருக்க பிரச்சனை என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இது வரைக்கும் எந்த வீடியோலையும் நான் வந்து அதை சொன்னதே இல்லை. வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு அதை ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து நம்ம சேனலில் வீடியோ லாஸ்ட்டாக நான் வந்து எடுத்து ஒரு மாதம் இருக்கும். ஒரு மாதம் கூட இல்லை, ஒரு 20 டேஸ் இருக்கும். 20 டேஸ்க்கு முன்னாடி இருக்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேர் வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப திக்காக மேலேருந்து கீழே வரலும் ஒரே மாதிரி இருக்கும். 20 நாள் தாங்க ஆகுது. என்னோடய ஹேர் வந்துட்டு ரொம்ப ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் வந்து அப்படியே அந்த மேலே இருக்க பின்னல் வந்துட்டு அடர்த்தியாக இருக்கும். அப்படியே கீழே வர 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 அப்படியே ஒல்லியாகும் இல்லையா, அந்த மாதிரி என்னோடய ஹேர் ஆகிடுச்சு. அதனால் நான் வந்து இப்போ லாஸ்ட்டு 20 டேஸாக வந்துட்டு ஏதாவது வீடியோ போடலாம் அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்துட்டு வீடியோ போட மனசே வரலை. ஏன்னா முடியே போயிடுச்சு, அப்புறம் எப்படி வீடியோ போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ஸை வந்துட்டு நானே சரி எல்லாேருக்கும் இது யூஷுவல் தானே, அதனால் எல்லாருக்குமே முடி கொட்டும் அப்படின்றதையாவது காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு நான் வந்து இந்த வீடியோ எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், லாஸ்ட்டு 1.5 வருஷமாக வந்துட்டு நான் ஹேருக்கு வந்துட்டு நிறைய கேர் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய ஹேர் வந்துட்டு நல்லா திக்காக நல்லா வளர்ந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஹேர் வந்துட்டு மறுபடியும் கொட்ட ஆரம்பிக்குது. 20 நாளில் அடர்த்தி நல்லா போகிற அளவுக்கு வந்துட்டு என்னோடய ஹேர் வந்துட்டு கொட்ட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ என்னோடய ஹேரோட திக்னஸை பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பார்த்தீங்களா மேலே இருக்க 2 பின்னல் வந்துட்டு ரொம்ப திக்காக இருக்குது. அப்படியே கீழே வர 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 நல்லா மெலிஸ் ஆகுது. அதுவும் இந்த கீழே பேண்டுக்கு அப்புறம் இருக்கிறதுலாம் சுத்தமாக முடியே இல்லை. ஸோ ரொம்ப வந்துட்டு முடி வந்துட்டு கொட்ட ஆரம்பிக்குது. அது ஏன் அப்படின்றது எனக்கு தெரியல. அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னோடய ஹேரில் வந்துட்டு நீங்கள் இப்போ முன்னாடி பார்க்குறீங்கன்னு வைங்களேன், இந்த மாதிரி இந்த குட்டி குட்டி முடி பேபி ஹேர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது வந்து நிறைய இருக்கும். ஸோ இந்த முடி வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு என்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய முடி உனக்கு வளருது அப்படின்னு. ஆனால் அப்படி இல்லை, எப்போவுமே இந்த முடி இப்படியே தான் இருக்கும். பாதியிலேயே என் முடி கட்டாகி கொட்டும். எப்போவுமே வேர்லேருந்து கொட்டுறதை விட பாதியிலே கட்டாகி கொட்டும். அதனால் எப்போவுமே இப்படி பப்பரை பேன் தூக்கிக்கிட்டே இருக்கும். அதனாலேயே நான் வந்து நிறைய டைம் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிடலாமா இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருப்பேன். ஸோ அப்படியே நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணாலும் அந்த முடி வந்துட்டு அப்படியே தூக்கிக்கிட்டே தான் இருக்கும், அடங்கவே அடங்காது. கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் முடி வந்துட்டு அப்படியே பிக்காரி மாதிரி ஆகிடும். அடுத்தது ஒன்று வந்துட்டு வெள்ளை முடி, பயங்கரமான வெள்ளை முடி இருக்குது எனக்கு. ஆனால் நீங்கள் வந்து வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே பிளாக்காக தான் தெரியும். மேலே ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது. நீங்கள் வந்துட்டு இப்படி கொஞ்சமாக வந்துட்டு அப்படியே உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ வெள்ளை முடி. ஹேர் டை அடிக்கிறதுக்கும் மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா அதை அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் ஆகிடுச்சு, இல்லை கண்ணில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, ட்ரையல் மெத்தட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்க்குற எல்லாருக்குமே வந்துட்டு அவங்களோட ஓன் ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, நம்ம முடி மட்டும் கொட்டுதுன்னு நினைக்காதீங்க. சூப்பராக இருந்த முடி என்னதும் இப்போ வந்துட்டு 20 நாளாக பயங்கரமாக கொட்டுது. ஏன்னே எனக்கு வந்துட்டு தெரியலை.